குரூப் ஆஃப் ராஜேந்திரன், சென்னை. ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணா. சென்னை ராகு திசை எப்படி இருக்கும் ஐயா? 18/5/2006 5:39 PM சென்னையில பிறந்தீங்களா? இது சென்னை ராகு திசை எப்படி இருக்கும்? ராகுக்கு சனி செவ்வாய் பார்வை இல்லாம உச்சனுடைய வீட்டுல இருந்தாங்கன்னா சூப்பர். சனி செவ்வாயுடைய அமைப்புகள் இல்லாம குரு சுக்கிரனோட தொடர்புல இருந்தா சூப்பருங்க. ஆனா லக்னாதிபதி பலமா இருக்கணும். இல்லைன்னா ராகு தசை உங்களுக்கு டெய்லி. ஓகே சரி, மகர ராசி உத்திராட நட்சத்திரமா? ஓகே. லக்னத்துல குரு வந்து நாங்க ஜாதகம் நல்லா சூப்பரா இருக்க. குருவின் வீட்டுல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு. ஓகே, நான் மறுபடியும் சொல்லிடுறேன். 18 மே கரெக்டா போட்டிருக்கேனா? 18 மே 2006 5:39 PM சென்னையில பிறந்த ஜாதகம். ஓகே, ஜாதகத்துல லக்னத்தினுடைய சூப்பர் ஜாதகங்க அது. உச்சனுடைய வீட்டுல கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் இருந்து குரு நேரடியான அமைப்புகள்ல இந்த இடத்துல யாரையும் தொடர்பு கொள்ளாம செவ்வாயை மட்டும் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புல சூப்பர் ஜாதகம்னே சொல்லிடலாம். ஓகே, இப்ப என்ன நடக்குது பிரதர்? நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, சும்மா போட்டு பார்த்து கேக்குறீங்களா என்ன? ஓகே, இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது ராகு தசை. ராகு தசையில குரு புத்தி நல்லா இல்ல. குரு புத்தி நல்லா இருக்காது பிரதர். எந்த இடத்துல நீங்க துலாம் லக்னமா? துலாம் லக்னக்காரங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லிடுவேன், உங்களுக்கு ஒரு பிசினஸ் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். லக்னாதிபதி உச்சனாக இருக்கிற பட்சத்துல இந்த இடத்துல குரு கெடுபலனை செய்ய மாட்டாருனாலும் கூட ஒரு மாதிரியான நெகட்டிவ் விஷயத்த செய்வாரு தாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாரு? குருக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு எதிர்ப்பு தன்மை இருக்கு. நான் அடிக்கடி சொல்வேன், குரு கோயிலுக்கு போறவர், சுக்கிரன் கிளப்பிங்க்கு போறவர். ஓகேங்களா? இங்க இப்படிதாங்க மலேசியால இது ஏன் என்ன அவ்வளவு யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னா இப்படி பேசுறது. குரு ஆன்மீகவாதி, குரு இவரு சுக்கிரன் அசுர குரு, இதெல்லாம் விளக்கிக்கிட்டு இருந்தா அந்த காலத்துக்கு தேவையில்லாத காலகட்டங்க. நான் சொல்றது குரு கோயிலுக்கு போறவருங்க, சுக்கிரன் கிளப்பிங் போவாருங்க. இந்த மாதிரியான ஜாலியா இருக்கக்கூடிய டைப்ல இருக்கக்கூடிய உங்களோட ஜாதகத்துல 6ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குருவோட சுக்கிரனோட சேர்ந்து குருவின் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த ராகு சூப்பர் பலனை செய்வாருங்க. ஓகே, அடுத்ததாக உங்களோட ஜாதகத்துல புதன் 8ஆம் இடத்துல இருக்காரு. நீங்க ஆளே ஒரு மாதிரி டைப்புங்க. 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. குறுக்கு வழியில் எப்படி சம்பாரிச்சு பணக்காரர் ஆவறதுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஒரு நேர்மையான அமைப்புல இருக்கும். அது எப்படிங்க குறுக்கு வழியில சம்பாரிச்சு நேர்மையா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க சில ஜாதகம். இந்த இடத்துல லக்னத்துல குரு இருக்கிறாரு. ஆனால் லக்னத்தில் குரு இருந்தாலும் ராசியை சனி பார்க்கிறது, உங்களுடைய 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது, இதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு நல்ல அமைப்புன்னே சொல்லிடுவேன். மறைமுகமாக உங்களுடைய 8ஆம் பாவகமும் 8ஆம் அதிபதியும் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு, லக்னாதிபதி உச்சனாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு சூப்பர் ஜாதகம். ராகு தசை உங்களுக்கு போதுமான அளவுக்கான சில நல்ல அமைப்புகளை கண்டிப்பா பண்ணியே தீரும் பிரதர். இப்ப பாருங்க, உங்களுக்கு என்ன வயசு? இப்பதான் 19 வயசா? ஒரு மாதிரியான அமைப்புகளை, பழக்கங்களை, சில தொடர்புகளை கண்டிப்பா கொடுக்கும். ஜாலியா இருப்பீங்க. ராகு தசை சுக்கிர தசை வராத அமைப்புகளை அப்படியே தீர்த்து வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒண்ணு, இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 16 டிகிரி இவரு வந்து தள்ளி இருக்கிறாரு. யாரு? சுக்கிரன் வந்து தள்ளி இருக்காரு. ஆனாலும் கூட இது ஒரு அளவுக்கான அமைப்புகள்ல குரு சுக்கிர தொடர்படி நீங்க எடுக்கலாம். நேரடியாக இந்த ராகுக்கு சுக்கிரன் சூப்பருங்க. உங்க ஜாதகம் சூப்பர் பிரதர். ராகு தசை கெடுக்காது பிரதர். எப்பெல்லாம் குரு புத்தி வருதோ அப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஜாதகம் நல்லா இருக்கும். சனியுடைய அமைப்புகள் ஒரு மாதிரி வலுத்து இருக்குன்றதுனால சனி செவ்வாயோட துறையில தான் உங்களால சம்பாதிக்க முடியும். சரிங்களா? ரொம்ப எல்லாம் பேச வேணாம் பிரதர். நல்லா இருக்க போறீங்கன்றத நல்லா இருக்கீங்கன்னே சொல்லிடுவேன். ராகு தசை சூப்பரா இருக்கும் பிரசன்னா பாய். இதனுடைய அமைப்பு புரியும் போது ஒரு 2 வருஷம் கழிச்சுட்டு திரும்ப வருவீங்க பாருங்க பாக்குறதுக்கு.